இறை இயேசுவில் சொந்தமான என் உறவுகளே, இன்றைய நாளில் உங்கள் அனைவரையும் நம் உண்மைத்தன்மை அல்லது நம் உள்ளத்தன்மை பற்றி சிந்திக்க உங்களை அழைக்கிறேன். திருவழிபாடுகளில் புற செயல்களுக்கு மைய கவனம் செலுத்தி அடித்தள கூறுகளின் அர்த்தம் அறியாமலே செயல்படும் மறைநூல் அறிஞர்களை இயேசு விமர்சிக்கிறார். யூத சட்டங்களின் நுட்பங்களை கண்ணும் கருத்துமாய் விளக்கி சொல்ல வேண்டியவர்கள் சட்டத்தின் மூலம் இறைவன் வலியுறுத்தும் நீதி, இரக்கம், பிரமாணிக்கம் இவற்றை குறித்து சிறிதும் சிந்திக்காமலே செயல்பட்டனர். யூத மரபுகளை கட்டி காக்க அமைக்கப்பட்டவர்கள் கொசுகளை வடிகட்டி ஒட்டகத்தை விழுங்கும் வேடிக்கை மனிதர்களாக மாறினர். இறைமகன் இயேசு மறைநூல் அறிஞர்களை கண்டித்து நமக்கு உணர்த்தும் உண்மையை அறிந்து கொள்வோம். நம் செயல்களின் முதன்மைத்துவம் குறித்து சிந்திப்போம். நமது முதன்மை கண்ணோட்டம் எதில் உள்ளது? நமது அடித்தள மனத்திற்பம் எதில் உள்ளது? நமது எதிர்நோக்கு இறை புகழ்ச்சியா, பிறரின் புகழ்ச்சியா அல்லது நமது தற்புகழ்ச்சியா? பிற அடையாளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நமது முதன்மை கண்ணோட்டத்தை செயல்படுத்த மறுத்து வாழ்ந்தால் நாம் சந்திக்க இருக்கும் ஆபத்துக்களை கண்டு இறைமகன் இயேசு கிறிஸ்து நாம் விழிப்புணர்வு பெற செய்கின்றார். புறத்தோற்றத்தை மையப்படுத்தும் போது நம் தனி மனித வளர்ச்சியின் தேக்கத்திலேயே சுகம் காண்கிறோம். நம்மை கண்டு கொள்ளும் முயற்சியில் பின்தங்கி விடுகிறோம். திருவழிபாடு இறை அனுபவ வளர்ச்சிக்கான சிறப்பான கருவி. ஆனால் அவையெல்லாம் அகத்தூண்டலில் எத்தகைய தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை எனில் நமது வழிபாடு எத்தகைய பலனையும் நமது ஆன்மீகத்தில் ஏற்படுத்தாது. திருவழிபாட்டில் இறை அடையாளங்களுக்கு மிகுதியான கவனம் கொடுத்து நமது அக பயணத்தில் நுழையவில்லை எனில் நமது பாவ பழக்கங்களுக்கு வளம் சேர்க்கின்றோம். நம் மத வழிபாடுகளின் இலக்கை இழக்க வேண்டிய சூழலை சந்திக்க வேண்டும். நமது தற்சார்பு தன்மைக்கு உற்சாகம் அளிக்கும் நமது மனசாட்சியின் குரலை கேட்கும் ஆற்றலை இழக்கிறோம். வெளி அடையாளங்களுக்கு தேவையற்ற மரியாதை வழங்கும் பொழுது விளம்பரம் நிறைந்த ஆடம்பரமும் ஆரவாரமும் நிறைந்த அர்த்தமற்ற சடங்குகள் நம்மில் குருட்டு பக்தியை உருவாக்குகிறது. ஆழமற்ற ஆன்மீகத்தையும் நம்மில் தலை காட்ட செய்யும். இறை நம்பிக்கை நம்மில் ஆழப்படுத்தும் வினாக்களை எழுப்பும் சாத்தியம் இருக்காது. நமது நம்பிக்கைகளை வகைப்படுத்தி நம்மில் அர்த்தமுள்ள ஆன்மீகத்தை நம்மில் மிகுதிப்படுத்திக் கொள்ளும் வாய்ப்புகளை நாம் கண்டு அறிந்து கொள்ள முடியாமற் போகலாம் என்பதை வலியுறுத்தவே யூத குருக்களின் முன் உதாரணங்களை சுட்டிக்காட்டி இறைமகன் இயேசு கண்டன மொழிகளை சொல்லி நம்மை நெறிப்படுத்துகிறார். நம் வெளித்தோற்றத்தை பகட்டாக காட்ட விரும்பும் பொழுது நம் உள்ளத்தின் ஆழத்தில் புதைந்திருக்கும் உள்ளொளியின் தனித்துவத்தை கண்டு அதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் முயற்சியில் நாம் ஈடுபடாதவராகிறோம். நாம் புறத்தோற்றத்தை போற்றும் பொழுது நம்மை ஆட்கொள்ளும் மதிப்பீடுகள் புறம் தள்ளும் படும் ஆபத்து ஏற்படுகிறது. இதனால்தான் இறைமகன் இயேசு கிறிஸ்து நமக்கு விழிப்புணர்வு ஊட்டுகிறார். மேலோட்டமான ஆன்மீகத்தால் நாம் திருப்தி கொள்ள வேண்டிய கட்டாயம் நிதர்சனமாகிறது. பாசம், கருணை, ஒருமைப்பாடு போன்ற அடித்தளம் மறுக்கப்படுகிறது. இலக்கை குறித்த கண்ணோட்டம் இழக்கப்படும் போது நம்மில் நாம் கொண்டிருக்க வேண்டிய இறை ஞானத்தோடு நெருங்கிய தொடர்பை இழக்கிறோம். ஆகவே வெளி விளம்பரத்தை நாடாமல் அக விவரத்தை அறிவோம். ஆண்டவரின் அன்பு பிள்ளைகளாய் வாழ்வோம்.